தள்ளி போக சொல்லாதே நீ இதழும் பாட்டா நான் லவ் பண்ண கேட்கக்கூடாதா? தூக்கம் கலையுதேன்னு பாட்டு ஆஃப்னு சொன்னால் எதோட முடியும்? ஆமாம், எனக்கு லவ் ஃபெயிலியர். என் பேர் சூர்யா, பிகாம் ஃபைனல் இயர். 2 வருஷமாக லவ் பண்ணுறேன், ஆனால் பிரேக்கப் இப்போ தான். 70% தப்பு என் மேலே தான். ஒரு பொண்ணை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தையை நான் அவளை பார்த்து சொல்லிட்டேன். அதனால் அவனை மொத்தமாக வெறுத்துட்டான். மொத்தமாக 2 வருஷம் லவ் ஒரே நாளில் காலி. அதுக்கும் மேலே ஒன்று இருக்குது, அவளை கல்யாணம் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. ஆனால் அவள் இப்போ கமிட்டட் ஆகிட்டா. அவளோட கசின் 8 வருஷமாக லவ் பண்ணுறானா. என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது கூட ஓகே தானே. தியாகி போல, ஆனால் நான் மனுஷன்தான். காலேஜுக்கு போகிறதுக்கே பயமாக இல்லை. இங்கே லவ் ஃபெயிலியரை விட லவ் ஃபெயிலியரை வச்சு கிண்டல் பண்ணுறது தான் அந்த உலகத்திலே கொடுமையானது. அது இன்னைக்கு எனக்கு நடக்க போகுது. ஏடா மச்சான், பிரேக்கப் ஆயிடுச்சாமே. அழகாக இருந்தால் மட்டும் பத்தாயிரா, ஆண்மையாகவும் இருக்கணும். ஃப்ரீயாக விடு, லவ்வில் இதெல்லாம் சகஜம். சரி மச்சான், பாய்டா. ஓய், இங்கேடா. என்ன லவ் பிரேக்கப்பா? அதான் மச்சான், கொஞ்சமாக அன்பாக இருக்கும்டா. எப்பயுமே ஒரு இருந்தால் இப்படி தான். எத்தனை பார்த்து பொழைச்சிக்க, சரியா? பாய். டேய் இங்கே வாடா. தனியாக ஏன்டா நிற்கிற? அவளை பார்த்துட்டு பேசாமல் இருக்க முடியலடா, அதனால தான் தனியாக வந்து நிற்கிறேன். அதுக்காக இங்கே தனியாக நின்றா எல்லாம் சரியாக போகுமா? ஒன்றும் அவட்ட போய் பேசு, இல்லை இன்னொரு பொண்ணை லவ் பண்ண. லூசு மாதிரி பேசாதடா. 2 வருஷம் லவ்டா. இந்த 2 வருஷத்து லவ்வில் நான் அவளுக்காக எதுவுமே பண்ணது இல்லைடா. இந்த எல்லா செலவையும் அவள் தான் பார்த்துக்கிட்டா. இது வரைக்கும் நான் அவளுக்கு கிஃப்ட்டு எதுவுமே வாங்கி கொடுத்ததே இல்லைடா. ஆனால் அவள் மறக்காமல் என் பர்த்டே, லவ்வர்ஸ் டே எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவான். நான் பசிக்குதுன்னு சொன்னால் போதும், நான் வீட்டில் இருந்தேன்னா சாப்பிட்டியான்னு கேட்டே கொண்டுருவான். நேரில் இருந்தால் ஏதாவது வாங்கி கொடுத்தே கொண்டுருவான். நல்லா என்னை குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டா. இப்போ என்னன்னு தெரியல, அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நான் அவகிட்ட பேசலான்னு இருக்கேன்டா. அப்போ போய் பேசுகிறா? இப்போ ஃபோனில் அவளையா? அவளுக்கும் அவங்க கூட பேச இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா. ஏன்? அவளுக்கும் அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. போனவை ஏன்டா அவனை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? அவன் சிங்கிளாக இருக்கிறத பார்க்க முடியலடா. நீ ஒருத்த வெளில போடா. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு? நீ ஏன்டா அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க? சரி விடு. அவட்ட பேசுனியா இல்லையா? நேற்று கூப்பிட்டேன், அவள் ஃப்ரெண்டு தான் எடுத்தா. இப்போ பேசணும்னு பார்த்தா அவள் ஃப்ரெண்டு கூட இருக்கா. இல்லையடா, நான் பார்த்துருக்கும் போது தனியாக நின்றுட்டு இருந்தா. அப்படி தனியாக இருந்தேன்னா நான் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுவா. சரி இங்கேயே நான் போய் கூப்பிட்டு வரேன், போயிடாத. உன்கிட்ட பேசணுன்றான், நீ போய் பேச அவன்கிட்ட. நான் போகிறேன்.
என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? நான் என்ன நினைக்க போறேன்? இன்னும் நினைக்கல. நேற்று நான் கால் பண்ணேன், தெரியும். அப்புறம் ஏன் அட்டன் பண்ணல? இஷ்டம் இல்லை. பேசியிருந்தா கூட நீ தப்பான பொண்ணு தான் நினைச்சிருக்க. லூசு, நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? அந்த வார்த்தையை சொன்னது நீ தான் சூரிய. நீ பொய் சொன்ன, ஏமாத்தின, எவனோ ஒருத்தனுக்காக என்கிட்ட பொய் சொன்ன. நான் ஃபோன் பேசிட்டே இருக்கிறப்ப நீ கட் பண்ண, அந்த கோவத்தில் தான் நான் சொன்னேன். ஆமா, நான் தான் சரியில்லை. என் மேலதான் எல்லா தப்பும். விட்டுரு, சரியா? நில்றி நில்றி. உங்களை பார்த்தாலே பிடிக்கல, பேசினா வெறுப்பா இருக்கு, பார்த்தா கடுப்பா இருக்கு. என் லைஃப் மறக்கு நீ தான் காரணம். இப்போ அவனே அடி உனக்கு பிடிச்சிருக்கு? ஆமா. தயவு செஞ்சு போடி. பாட் ஆஃப் பண்றா. ஏன்னா நல்ல பாட்டு நீ போடவே மாட்டியாடா? இதோட நல்ல பாட்டு வேற என்னடா இருக்கு? சரி விடு, நீ தான் ஃபெயில் பண்ணிட்டு இருக்க, ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக இல்லை, அவள் பண்ணுறதுக்கு எல்லாம் மூல காரணமே நான் தான். நான் சொன்ன வார்த்தை தான் அவளை இப்படி பண்ண வைக்குது. ஏய், நீ என்னடா பண்ணுவ? உன் சுச்சுவேஷன் தான் அப்படி ஒன்று பேச வச்சுச்சு. ஒரு பொண்ணால் 2 வருஷம் லவ் பண்ணி ஏமாற்ற முடியுமா? சான்ஸே இல்லை. அப்பா என்னை உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்கா, ஒரு நாள் கூட என்னை ஏமாத்தலை. சரி விடு, வா போகலாம். அதான் வரான் பாடுறா அவனை சிங்கிளா இருக்க பார்க்க கஷ்டமா இருக்குன்னு அதுக்கு போய் திட்டி என்னை வெளியே போன்ட்டான்டா. ஆமாம் மச்சான், இப்படி இருக்க வாங்கிக்கிட்ட ஆறுதலாக பேசினாலும் தப்பு, அவனை பார்த்து சிரிச்சாலும் தப்பு. இப்போ நீ என்ன பண்ணுற, அவன் நடந்து வரதை பார்க்குறான், அதுக்கேற்ற மாதிரி நான் பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறேன், அதை வச்சு அவன் மைண்டை செட் பண்ணிக்க. ஓகே மச்சி, போன கொடு. குத்தம்மா ஏன் குத்தம்மா, யார நானும் குத்தம் சொல்ல. சரி மச்சான், நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். உன் குத்தம்மா ஏன் குத்தம்மா. என்ன பார்த்தாண்டா சிரிச்சேன்? அப்போ அதில் ஜோக்கர் என்னண்ணே? ஒருத்தர் நசன்ட்டு இவனை லோக்கு கேட்டாங்க. நாங்கள் வேலை கேட்டுக்காங்க, சும்மா எதுக்கு சொல்லிட்டு அது கொடுத்தாங்க. போடா பேசாம இப்போ எதுக்குடா அது நில்றா. என்னடா பிரச்சனை? அன்னைக்கு இதே மாதிரி தான் வேறடா ஆம்பளைன்னு கேட்குறான், வேறடா திட்டிட்டே இருக்கிற அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சுன்றான். என்னடா வச்சுருக்கீங்க என்னை பற்றி? ஆமாண்டா, அது இன்னும் அப்புறம் நீ வீடு பண்ண விட்டு போவா. நீ ஆம்பளை இல்லைன்னு தானே? நான் ஆம்பளை அதில் தான் காலேஜ் பயலாம் வந்துட்டு போயிட்டு இருக்கேன். அது மாதிரி நீ புரிஞ்சுக்கோ. அவ்வளோ நான் சொல்லுவேன் உண்மைதான்டா. நீ அவன் திட்டிலே இருந்து அவளை வச்சு அதான் விட்டு போயிட்டா. நானே எப்படி சொல்லியிருக்கேன் அவளை கஷ்டப்படுத்தாதுன்ட்டு. கேட்டிருக்கேன் நீ? அதை கேட்க நீ யார்? நான் வந்தேன்டா. அண்ணன் அவன் உன்கிட்ட சொன்னாடா? சொல்லாட்டேங்கடா, ஏன் முன்னாடி கஷ்டப்பட்டா எனக்கு புரியாதா? உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? என்ன சொன்னே தெரியாம நீங்க உள்ள அடிட்டு இருக்கீங்க. அவன் வந்து கேட்டாடா ஹெல்ப் பண்ணு இல்ல. இப்போ நீங்க நல்லா ப்ரூவ் பண்றாங்க, நிறைய இருக்கு, அங்க போய் பண்ண வேண்டியதாடா. என்ன சொன்னா சந்தேகப்படுறாங்க. உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா அது போய் சந்தேகப்படுறதுடா. இன்னைக்கு நேற்று நான் அவளை தெரிஞ்சனால தான் இன்னைக்கு நீங்க அவள் நல்லவன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அவளை நான் அன்பா தொட்டாலும் அடிச்சு தொட்டாலும் அவள் நல்லது தானே. சரியா? அவ என்ன நம்புறாடா, நான் பண்றது தப்பு இல்லை, அதனாலதான் உங்ககிட்ட வந்து நிக்காம இருக்கா. இது கூட புரியலன்னா உட முட்டா. இதுக்கப்புறம் நான் பண்றது தப்புன்னு நினைச்சேன். நீ ஓ கிட்ட பண்ண சரியா? நீ பக்கமா பேசினாலே உன் ஆள் விட்டு போயிட்டால. ரீசார்ஜ் பண்ணி பேலன்ஸ் காலியா போறது அசிங்கமா? ரீசார்ஜ் பண்றதுக்கு என் மக்கள் நம்புறது தான் இருந்துச்சா? காதுல குட்டி காமிச்சிட்டா மாதிரி. ஓகே, ஒரு ஜென்டல்மேன் ஆக்சுவலி புரியுதா? அவன் நம்ம ரெண்டே சண்டை போட்டது மட்டும் சொல்லுவோம். புரியுதா? அவன் அசிங்கப்பட்டு புரியுதா? சூரியவனை பார்க்கணும்டா. வரேன்டா. பார்க்க வந்துடுண்ணா. சரிடா.
வாடா வாடா வர்றா. எதுக்குடா கூப்பிட்ட? காலேஜ் ஏதோ பிரச்சனைலாம் போயிட்டு இருக்காங்களா? ஆமாடா, லவ் தான் ப்ராப்ளம். டீட்டெயில்டாக சொல்கிறா. லவ் ஃபெயிலியர் தான்டா ப்ராப்ளம். லவ் பிரேக்கப் ஆனால் கேட்டரில் மாறிடுமா? இல்லைன்ற வெறுப்பில் எல்லார் மேலேயும் கோவத்தை காட்டுறேன். நான் கேட்குற கேட்கலாம் ஆன்சர் பண்ணுறா. கேளுடா. ஓ ஆளு சாச்சா உன் எக்ஸில் அப்பெல்லாம் சொல்கிறா. பொய் சொன்னது, யார் யாருக்காகவோ என்னை ஏமாத்துறது, எல்லாரும் மாதிரி தான் என்னை பார்த்தா 10ஓட 11 நீ ஸ்பெஷலாக அவள் ட்ரீட் பண்ணது, வாட்ஸ்அப்பில் அவன் டிபியை வச்சது, எவன் டிபிடா? அதான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அவன் டிபி, லாஸ்ட்டாக என்னை விட்டுட்டு போனது. சரி உன்னோட தப்புலாம் சொல்லு. அவளை 100% நம்பாதது, அவளை நான் அந்த வார்த்தை சொல்லி திட்டினது, இந்த வார்த்தைடா மேட்ருன்னு நான் செம்மொழியில் திட்டிட்டேன். 3வது அவளை அழுக வச்சது, 4வது அவளை கஷ்டப்படுத்தினது, 5வது அவளை லவ் பண்ண வச்சது. சரி அதை பற்றி நீ என்னடா நினைக்கிற? நான் என்னடா நினைக்க போகிறேன்? கோவத்தில் சொன்ன வார்த்தைக்கெலாம் அர்த்தம் முடிக்கிறதுலாம் சரியில்லைடா. நான் கோவத்தில் சொன்ன வார்த்தை தப்பு, ஆனால் நான் அந்த வார்த்தையில் அவளை வச்சு நான் பார்க்கல. ஒரு விஷயத்த கோவத்தில் சொன்னால் அதை புரிஞ்சுப்பான்னு பார்த்தேன், ஆனால் அவள் மாற்றி புரிஞ்சுப்பான்னு நான் நினைக்கல. வேறு ஏதாவது ரீசன் இருக்காடா? இருக்குடா. குடும்பத்தை திட்டினது, காட்டுவாசி குடும்பம்னு சொன்னது, பண்ணுற எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுருவீங்கன்னு சொன்னது. வெளியே போய் பேச வேறடா? உன்னை அவள் சந்தோஷமாக இருக்கணும் இல்லை சாகணும், அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் கஷ்டன்றது மட்டும் அவகிட்ட இருக்கவே கூடாதுடா. அதான் நான் ஆசைப்படுறேன். ஆனால் நீ என்ன எப்படி இருக்கு? எனக்கு தான் லவ் ஃபெயிலியர் ஆச்சு. என் லவ் பண்ணவ கஞ்சா குடிக்க ஓடி போனா நான் ஃபீல் பண்ணிட்டா இருக்கேன். லவ் லைஃப் இல்லைடா, பார்ட் ஆஃப் லைஃப்டா. தப்படா. யாருமே என்னை நம்பாதப்பா அவள் என்னை நம்பினான், அதனால் நான் அவளை அதிகமாக நம்பினேன். அவள் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை உடைச்சதுனால என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சுடா. சரி விராடி இப்போ வேலையை பாருண்ணா. கோபத்தை பசங்கிட்ட கட்டுற மாதிரி இந்த பொண்ணை கட்டிடாத. அடுத்து நான் பார்க்கும்போது புதுசாக இருக்கணும்ண்ணா. தலைவர் சொன்ன மாதிரி ஆலி சொல்லு பார்ப்போலாம். கோவத்தினால காதலை மறந்த நீ, இந்த காதல்னால தான் உன் மேலே கோவப்பட்டே நீ தெரியல. என் காதலோட வெளிப்பாடு கோபம் தான், ஏன் உனக்கு புரியலை? நம்ம கூடவே இருந்தோம் இல்லைண்ணா, நம்ம அதை மறக்க டைம் ஆகும், ரொம்ப நாளாகும். ஆனால் அவளை மறக்க முடியல. எனக்கு எல்லாமே அவள் தான், வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு திங்ஸும் அவள் தான். நான் அவளை மறக்க என்னென்னமோ பண்ணேன், ஆனால் அவளை மறக்க முடியலை. எனக்கு அவள் தான் எல்லாம், என் லைஃப்பில் எல்லாமே அவள் தான் செஞ்சா. நானும் யோசித்தேன், தனிமை நிறையா சொல்லி கொடுத்துச்சு, அவளை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு தோணுச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டேன். சாரி, எனக்குள்ளேயே நான் மறைச்சிக்கிட்டு வாழணும்னு முடிவு பண்ணேன். ஆயிடா நான் தனியாக உட்காந்துருக்கா. நீ இங்கே என்னடா பண்ணுற? ஏய் இது லவ்வர்ஸ் வாங்கடா. நான் அவரோட வந்தேன்டா. சிங்கிளாக உட்காந்துருக்கா. ஏய் சாரா நான் பிரேக்கப் பண்ண மறந்துட்டேன்டா உனக்கு. விட்றா, பரவாயில்ல. காலேஜ் போகிறேன் இன்னைக்கு போகலடா. ஏன்? அந்த பக்கம் திரும்பினாலே அவள் தான்டா இருக்கா. அவளை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு. அவள் சிரிப்பு சத்தத்தில் நான் இல்லைன்னு நினைக்கிறப்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஆம்பளையாக பிறந்து தொலைஞ்சனால அழக்கூட. அதுக்கேடா நீ எழுதுற? காலேஜ் போனாலே லவ் ஃபெயிலியர் வச்சு கிண்டல் பண்ணுறானுங்கடா. டேய் முட்டாள், உனக்கு கூட தான் லவ் ஃபெயிலியர் நினைக்கிறியா? எல்லாத்தையும் ஆகிடா. உனக்கு கிண்டல் பண்ற ஒருத்தனால கூட ஒரு பொண்ணு லவ் சொல்ல முடியாது. கோலடா அவன். உனக்கு கிண்டல் பண்ற காரணம் உனக்கு கிடைச்ச வாழ்க்கை அவனுக்கு கிடைக்க முடியுங்கிற பொறாமடாது. அதனால தான்டா உனக்கு அகேன்ஸ்ட் அவன் அவளுக்கு சப்போர்ட் அவன் உன்கிட்ட பேசுறானு அவனுக்கு. அது சரிதான்டா, அவளுக்கு என் நினப்பு கொஞ்சம் கூட இல்லையாடா. ஆமாண்டா, பசங்க லவ் ஃபெயிலியர் ஆனால் ஒன்றும் செட் ஆகாது. அவனும் லவ் ஃபெயிலியர் வச்சுக்கோமே கியூல நிற்பானுங்க. பொண்ணு சொல்லி தப்பு இல்லை, பசங்க அப்படிதான். இப்போ அவ்வளோதானா? அவளை எதுவும் பண்ண முடியாதா? என்னடா பொண்ணு இல்லடா பொண்ணு நீ. உன அம்மா அம்மானே பத்திரம் சொல்றேன். ஒரு குழந்தை ஒரு தாய் கூட சேர்ந்து கொடுத்துருக்காங்க, கேட்குமா? விட்டு கொடுத்தவன கெட்டு போயிட சரியா? வா. என்னடா பண்ண போற? பேச போகிறேன். மறுபடியுமா? ஆமாம், அவள் வந்துட்டா, நான் பேச போகிறேன், நீ வெளில போ. இது
இதே பொழப்பா போச்சு, எப்போ பார்த்தாலும் கழட்டி கழட்டி விட்டுறான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ஒரு 5 மினிட்ஸ் அங்கே வா. வரேன். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் சாரி. நீ இல்லாத வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியாது. இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் லெவல் போகணும்ல. கண்டிப்பாக நீ இல்லைன்னு நான் தானே ஃபீல் பண்ணுவேன். இப்போ நான் பேசுகிறதுனால உன் மேலே தப்பு இல்லைன்னு ஆயிடாது. உன் மேலேயும் தப்பு இருக்குது, என் மேலேயும் தப்பு இருக்குது. நம்ம 2 பேரும் உட்காந்து பேசி சமாதானிக்கமே தவிர நம்ம 2 பேர் எடுத்த முடிவு கரெக்ட் இல்லை. ஆனால் ஒன்று, நமக்குள்ளே இருந்த லவ் அவ்வளோ அழகானது. எத்தனை வருஷம் கழிச்சு நினச்சி பார்த்தாலும் அது சந்தோஷம் தரும், வழியையும் தரும். ஆனால் உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். யாருன்னு காட்டுறதுக்காக தான் நீ வந்தேன்னு நான் நினைக்கிறேன். சண்டை போட்ட அன்னைக்கு தெரியாது நம்ம அதுக்கப்புறம் லவ்வர்ஸ் இல்லை. அப்படி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக ஃபோனை வச்சுருக்க மாட்டேன். எப்படியா பேசி சமாதானப்படுத்திருப்பேன். நம்ம லவ் தானே, எங்கே போக போகுது, எப்படியும் பார்க்க தான் போகிறோம், பேச தான் போகிறோம்னு. ஆனால் உங்ககிட்ட இந்த முடிவை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த 2 வருஷ லவ்வில் நான் ஒவ்வொரு நாளும் பேசினது உண்மைதான். உங்ககிட்ட தான் பேசுகிறேன். பாரு, உனக்கு உன் ஃப்ரெண்டு சொல்கிறான் பிடிக்கலன்னா விட்டு போயிருன்னு. ஒரு தடவை பிடிக்கலன்னு சொன்னதை விட்டு போகிற அளவுக்கு தான் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த உலகத்தில் யாரும் என்னை விட நல்லா பார்த்துக்கவே முடியாது. அதுவும் உன் ஃப்ரெண்ட்ஸால் சத்தியமாக முடியவே முடியாது. அன்னைக்கு அவள் ஃபோனை எடுத்தது தப்பு, ஃபோனை எடுத்தது இல்லாமல் இந்த வார்த்தையை சொன்னது தப்பு. நம்ம 2 பேத்துக்கு நடுவில் வர்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை, இன்க்ளூடிங் ஒரு ஹஸ்பண்ட். சரி விடு, அதை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம 2 பேரும் சேராதனால ஒன்றும் கிட்ட போக போகிறது. சாப்பிடு, உடம்ப பார்த்துக்கோ. நீ ஆசைப்பட்ட மாதிரி சிஏ படி. உன் லைஃப்பில் எப்பயாவது பிரச்சனை பண்ணலாம், தனியாக இருக்க லோன்லியாக ஃபீல் பண்ணால் நான் இருக்கேன்றதை மறந்துடாங்க. நம்பர் கூட மாற்ற மாட்டேன். ஏதாவது சின்ன பிரச்சனை கூட கால் பண்ண. டேக் கேர். என்னடா பேசி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்டா. என்னடா சொல்ற? லவ்க்கு எந்த கார்டு போட்டேன்டா. இப்படி என்ன பேசணும் உள்ள? சாரி தேங்க்ஸ்லாம் சொன்னேன். அப்புறம் அவளை அளவு வச்சது போதும்னு தோணுச்சு, அதான் போன்னு சொல்லிட்டேன். அப்போ அவள் யார் கூடனாலும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுட்டா. நான் என்ன பண்ணாலும் அவள் என் நினைவில் தான் இருப்பான். அப்புறம் அவரை மறக்கிற வேலையை பாரு. அவளை மறக்கிற ஐடியாலையும் இல்லை, பிரிஞ்சாலையும் அன்பு போயிடும். பிடிச்சவங்க கிட்ட கோவத்தை கட்டுறது ஆம்பளைங்களோட குணம். பிடிச்சவங்க தான் திட்டுறாங்கன்னு கூட புரிஞ்சுக்காது தான் பொண்ணுங்களோட மனம். என் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பாடம். இந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கோங்க.